ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இந்த பதிவு எதை பற்றினா, அம்மா இருக்காங்க, அப்பா இல்லை, அப்பா இருக்காங்க, அம்மா இல்லை. அந்த இழப்பு அவங்களுக்கு ஒரு விஷயமா தெரியாது. ஆனால் உண்மையான இழப்பு எப்போ அவங்களுக்கு தெரியும்னா, அம்மாவும் இல்லை, அப்பாவும் இல்லை அப்படிங்கிற சூழ்நிலையில் தான் அவங்களுக்கு அந்த இழப்பு ரொம்ப பெருசாக தெரியும். அப்போ அந்த உலகம் எப்படி இருக்கும்னா, அவங்களுக்கு இருட்டி போய் தனிச்சு விடப்பட்ட மாதிரி அவங்க யோசிப்பாங்க. நமக்குன்னு யாரும் இல்லை, நம்ம அனாதை ஆயிட்டோம் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. அவங்க ஏன் வாழ்கிறோம், எதுக்கு வாழ்கிறோம் அப்படின்னு தெரியாமல் அவங்கள அவங்களே கஷ்டப்படுத்திட்டு, அவங்கள சுற்றி இருக்க மனுஷங்களையும் கஷ்டப்படுத்திட்டு இருப்பாங்க. அது போன்ற ஒரு மனுஷனுக்கு தான் நான் இந்த பதிவை போடுறேன். ஏன்னா அந்த சூழ்நிலையில் நானும் இருக்கேன். நம்ம அப்பா அம்மா நம்ம கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டோம், இல்லை நம்ம ஒரு இடத்துல வேலை செய்கிறோம், இல்லை நம்ம தனி குடித்தனம் போயிட்டோம், இல்லை நம்ம ஃபாரினில் இருக்கோம் அப்படின்னா நம்ம பர கஷ்டத்தை அவங்க பார்க்காம வீட்டில் கூட இருக்கலாம். ஆனால் அவங்க எப்போ இந்த பூமியை விட்டு போயிட்டாங்களோ, அந்த உடல் எப்போ உயிரை விட்டு பிரிஞ்சுதோ, அந்த உடல் தான் அழிஞ்சு போகுமே தவிர அந்த உயிருக்கு நம்ம மேலே அன்பு இருக்கும். அந்த உயிர் நம்மளை தேடி வந்துடும். அந்த ஆத்மா நம்ம கூடயே தான் இருக்கும். நம்ம படுற கஷ்டத்தெல்லாம் அது பார்த்து அவங்களும் கஷ்டப்படுவாங்க. நம்ம அழுதுகிட்டே இருந்தோம்னா அந்த ஆத்மாவுக்கு நிம்மதி இல்லாமல் போகும். நமக்கு ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா, அம்மா நீ எங்கம்மா இருக்க, அப்பா நீ எங்கப்பா இருக்க அப்படின்ற நம்மளோட அந்த கூக்குரல் வந்து அந்த ஆத்மாவை நிம்மதியாகவே இருக்க விடாமல் அவங்கள இன்னும் மேலும் மேலும் கஷ்டப்படுத்தும். இறந்தவங்களுக்கு பிடிச்ச புடவை, அவங்களுக்கு பிடிச்ச நகைங்க இதெல்லாம் வாங்கி வைக்கிறது அன்பு கிடையாது. அவங்களுக்கு பிடிச்ச பொருளெல்லாம் சமைச்சு வச்சு அவங்களுக்கு சாமி கும்பிட்றது ஒரு விஷயம் கிடையாது. இது எதுவுமே பண்ணாமல் அப்போ நான் இறந்தவங்களுக்கு என்ன தான் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இறந்தவங்க இறந்துட்டாங்க. அவங்க கூட நம்மளும் போய் இறந்துட முடியாது. ஏன்னா நமக்கும் குடும்பம், குழந்தைங்க இருக்காங்க. நம்ம அப்படி போய் இறக்குறத நம்ம அம்மா அப்பாவும் ஏற்றுக்க மாட்டாங்க. ஸோ நம்ம அந்த மாதிரி கஷ்டமான சூழ்நிலை எப்படி கையாளணும், நம்மளால் நம்ம பெற்றவங்களுக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒன்றே ஒன்று தாங்க. கடவுளோடு நம்ம பேசணும். கடவுள்கிட்ட வேண்டுதல் வைக்கணும். என்ன வேண்டணும்? என்னை 10 மாதம் சுமந்து, என்னை பெற்று, என்னை வளர்த்து, என்னை ஆளாக்கி, எனக்கு சோறு ஊட்டி, என் கழிவை கழுவி விட்டு, என்னை படிக்க வச்சு, என்னை இந்த அளவுக்கு ஆளாக்கி, எனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி கொடுத்து, எனக்கு என் குழந்தைங்களுக்கு புள்ள பேர் பார்த்து எல்லாம் பண்ண என்னோடய அம்மா அப்பா என்னை விட்டு போயிட்டாங்க. அவங்க இன்றைக்கி இல்லை. அவங்களுக்கு மறுபிறவி கொடு. அந்த மறுபிறவி இருந்தால் அந்த மறுபிறவியில் அவங்க எல்லா செல்வங்களும் பெற்று நல்ல தாய், தகப்பன், தந்தை, அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, அவங்க ஒரு பெண்ணாக இருந்தால் அவங்களுக்கு ஒரு நல்ல கணவர், குழந்தைங்க, அவங்க ஒரு ஆணாக பிறக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நல்ல மனைவி, ஒரு நல்ல தோழி, ஒரு நண்பன், இது மாதிரி அவங்களுக்கு எல்லா சொந்தமும் கிடச்சி, எல்லா வசதிகளும் கிடச்சி, அவங்க ஆசைப்பட்டதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பை அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடு. அடுத்த பிறவியில் அவங்க வாழ்கிற வாழ்க்கை சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் அவங்க நினச்சபடியும் அவங்க இருக்கணும். என்னால் முடிஞ்சது அதுதான். அந்த ஒரு வாழ்க்கையை என் அப்பா அம்மாவுக்கு கொடு அப்படின்னு சொல்லி நம்ம தினந்தோறும் ஆண்டவங்கிட்ட வேண்டிக்கிறது மட்டும்தான் அதுக்கான ஒரு தீர்வு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதை விட்டுட்டு நம்ம அழுகுறதோ, இல்லை நான் உன்கிட்ட செத்துறேன், நான் இதை பண்ணிக்கிறேன், நான் சூசைட் பண்ணிக்கிறேன், என்னால் இருக்க முடியலம்மா, என்னால் இருக்க முடியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறதுக்கு பதிலாக, நம்மளோட வேண்டுதல் வந்து நம்ம அப்பா அம்மாவோட அடுத்த ஜென்மத்தில் அவங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுதலை தவிர, ஒரு பெற்றவங்களுக்கு நம்மளால் என்ன கடமை செய்ய முடியும்? அவங்க உயிரோடு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த வாங்கி தரலாம், அவங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு கூட்டிகிட்டு போகலாம், ஏதோ ஒன்று செய்யலாம். அந்த வாய்ப்பை கடவுள் நமக்கு அமைச்சு கொடுக்காம நம்மக்கிட்டேருந்து பறிச்சுட்டு போயிட்டார். நம்மளால் முடிஞ்சது அடுத்த பிறவியில் அவங்க இப்படி எப்படிலாம் இருக்கணும், சின்ன சின்ன விஷயங்களை கூட டீட்டெயிலாக நம்ம வேண்டி மனமுருக அவங்களுக்காக வேண்டிப்போம். கண்டிப்பாக அந்த விஷயம் நடக்கும் அப்படின்னு நம்மளும் நினைப்போம். அதை விட்டுட்டு நெகட்டிவாக யோசிக்காமல் சந்தோஷமாக இருப்போம். நம்ம உண்மையாகவே வருத்தமாக இருந்தால் கூட அந்த ஆத்மா நம்மளை பார்க்குது. அந்த ஆத்மாக்காக நம்மளை ப்ளசண்ட்டாக வச்சுட்டு நம்ம சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நடிப்போம்.